ஹலோ சார், சொல்லுங்கள் சார். இப்போ ஒருத்தங்க குழந்தைய எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஃபீஸ் வாங்க வேண்டாம், ஓகேவா? ஓகே சார், அந்த எமர்ஜென்சி வந்தாங்க அவங்க தானே? ஆமாம் ஆமாம், அவங்க தாம்மா. ஃபீஸ் வாங்காதீங்க, அனுப்பி விட்டுருங்க. ஓகே சார். ஓகே. இந்த பண்ண அந்த மாதிரி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேக்கா, நான் பில்லை ரெடி பண்ணிடுறேன், ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிடுறேன், சரியா? சரிங்கக்கா. இந்த லேடி தானே நம்மளை உள்ள திட்டுன்னு திட்டினது. இங்கே தான் நிற்கிறியா? இரு. ஓ, இந்த அம்மா கிளம்பியாச்சா? குழந்தைய பார்க்குற கூட துப்பு இல்லாத அம்மா. இது பாரு. சிஸ்டர், பில்லு ரெடி பண்ணுறேன், நீங்கள் போய் ஒர்க் பாருங்க. எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாரு. பில்லு சார் வேணான்னு சொல்லிட்டாரு. மேம், இப்போ சார் கால் பண்ணி சொன்னார். நீங்கள் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னது, பில்லு கட்ட வேண்டாமா? என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை அவளுக்கு வேண்டியவராக இருப்பாளோ? சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஓகே மேம், போயிட்டு வாங்க. தேங்க்யூ. இல்லை இவன் ஏன் பில்லு கட்டாமல் போகிறா? கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட முடியுமா? வழி விடுறதெல்லாம் இருக்கட்டும், உடனே சாரி பில்லு கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க, என்ன காரணம்? சொன்னது உங்கள் சார் தானே? அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், ஏன்ட்ட கேட்டால் என்ன திமிரா? நான் என்னங்க திமிரா பதில் சொன்னேன்? உங்களுக்கு தான் ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல பேசணும் கூட தெரியாத இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. பார்த்தியா வாயா? உள்ளே இப்போ நான் பேசுனதுக்கு இங்கே வந்து பதில் கொடுக்குறேன். சார் முன்னாடி பேச முடியாதுன்ட்டு என்கிட்ட வந்து இங்கே தனியாக படம் காட்ட, அப்படி தானே? என்னது படமா? நான் எந்த படமும் காட்டலை. நீங்கள் தான் உள்ளே ஒரு படம் காட்டினீங்களே, அதை பார்த்தாலே தெரியுது நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க. என்ன வாய் ரொம்ப நீளுது? ஒரு வயசு கூட மரியாதை கொடுத்தவனுக்கு பேச தெரியாதா? ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு? மரியாதை கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? ரொம்ப வாய் பேசுற நீ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டைம் வச்சு வழி விடுங்க. ஏன் பணம் கட்டாமல் போகிறேங்க? சொல்லு, யாருக்கு வேண்டியவளா நீ? பாருங்க, நான் இன்றைக்கி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். அது மட்டும் இல்லை, உங்கள் சார் யாருன்னு எனக்கும் தெரியாது. ஏதோ இந்த குழந்தைய பார்த்து பரிதாபப்பட்டு ஃபீஸ் வேணான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் கிளம்புறேன், வழியை விடுங்க. இரு, அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன காரணம், எது காரணம்னு சொல்லு. சொல்லாமல் எந்த ஒன்றாலும் நகர முடியாது. இங்கே பாருங்கக்கா, வழி விடுங்க. ஏன் அவங்ககிட்ட வம்பு பண்ணுறீங்க? எல்லாம் தெரியும், வேலையை பாரு. என்ன அதை இப்படி வம்பு பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே பேச்சு கொடுங்க. ஓகே, சொல்லு, ஏன் பணம் கட்டாமல் போகிறேன்? எனக்கு பதில் தெரியணும். இப்படியே விட்டா சரி வராது, சாருக்கு ஃபோன் அடிச்சிருவோம். இந்த பொம்பளை இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆடுறா, விடக்கூடாது. இப்போயே கால் பண்ணுறேன். சொல்லுமா சார், அந்த முனியம்மா சிஸ்டர் இப்போ ஒருத்தங்க எமர்ஜென்சி வந்தாங்களா, அவங்கக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காங்க சார். ஏன் நீ பணம் கட்டாமல் போகிற, எதுக்காக போகிற, நீ யார், என்ன எதுன்னு கொஞ்சம் வாங்க சார், இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஓ ஷிட், என்னதான் அந்த லேடிக்கு? காலையில் இங்கே வம்பு பண்ணிச்சு, இப்போ அங்கேயா? வரேன் இரு. ஆமாம் சார், அவங்க போகிறேன் நிற்கிறாங்க. நீ ஏன் போகிறேன், எனக்கு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லி இவங்க தான் ஓவர் அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வந்துட்டு தான் இருக்கேன், கத்திட்டு கிடக்கட்டும், விடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரிங்க சார். சொல்லு, யார் நீ, என்ன வேணும் சாருக்கு? ஏன் ஒன்றும் பணம் கட்டாமல் போக சொல்கிறாரு? பதில் சொல்லு. அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அது எனக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்தவங்க எல்லாரும் பில்லை கட்டிட்டு தான் போகிறாங்க, நீ மட்டும் பில்லு கட்டாமல் போகிற, என்ன விஷயம்? அது மட்டும் இல்லாமல் சார் உனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராரு. நீங்கள் அங்கே நடந்துக்கிட்ட விதம், யாராக அந்த இடத்துல இருந்தாலும் சண்டைக்கு தான் வருவாங்க. அப்போ மாற வேண்டியது அவங்கள, நீங்கள் தான், ஓகேவா? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா? அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. அதுவும் உங்களுக்கு, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க போல், உங்களை பார்த்தாலே தெரியுது. அதனால் உங்கள் அளவுக்குலாம் என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. கேட்ட கேள்விக்கு பதில் வரல, உன்னை திமிருக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஹலோ சிஸ்டர், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் இங்கே டாக்டரை பார்க்க தான் வந்தேன், உங்களை பார்க்க வரல. என்னை எதுக்கு தேவையில்லாத இப்படி கொஸ்டின் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. என்ன கத்துது பாரு இந்த சிஸ்டர். எனக்கு டைம் ஆச்சுங்க, வழியை விடுங்க. பாரு, எதுக்கு சார் உனக்கு பீஸ் என்ன சொல்றாரு, எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும். பதில் தானே, இப்போ நான் வந்து சொல்கிறேன். போலாம்டா, இப்போ கிளம்பிடுவோம். இங்க பாருமா, பதில் சொல்லாம இந்த இடத்த நீ காலி பண்ணவே கூடாது. சிஸ்டர், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புறீங்களா? இங்க பாருங்க சார், ஃபீஸ் வேணா நீங்க சொல்லிட்டீங்க. இங்க இந்த அம்மா கத்துன்னு கத்துது, எதனால நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு என்ன பிடிச்சி பேசுது சார். நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? நான் இல்லைன்னா ஃபீஸ் கொடுத்துட்டே போயிடுறேன் சார், ப்ளீஸ் சார். காயத்ரி, ஃபீஸ் நான் உங்ககிட்ட வேணான்னு சொன்னேன். சிஸ்டர், என்ன உங்களுக்கு பிரச்சனை? வந்து பேஷண்ட் கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா? இவங்க கிட்ட மட்டும்தான் இப்படியா, இல்லை வர மொத்த எல்லாத்துக்கிட்டையுமே இப்படி தான் நடந்துக்கிறீங்களா? இப்படியே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. போனா போது வயசுல மூத்தவங்க வந்து பொறுமையா போயிட்டு இருக்கேன். ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் தாண்டி போனீங்க, சீட்டை கிழிச்சு வீசிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல சார். என்ன இவ்வளவு நேரம் அந்த கத்திட்டு கிடந்தீங்க, இப்போ என்ன சார் வந்து நான் அப்படியே மாத்தி பேசுறீங்க? இவ்வளவுதானா நீங்க? ஆள் இல்லாத போது ஒரு மாதிரியும், ஆள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுறது, என்ன இதெல்லாம்? சே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் யாரோ நீங்க யாரோ, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காயத்ரி,
விடுங்க. நீங்க கிளம்புங்க காயத்ரி. சார் நான் ஃபீஸ் கொடுத்துட்டே போறேன். ப்ளீஸ் காயத்ரி, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றல, ஃபீஸ் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன். தள்ளுங்க. போமா, போ, தள்ளிக்கிறேன். ஒழுங்கா வேலை பார்க்க முடிஞ்சா இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு வேற ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்க. இருக்கிற எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. உங்க பின்னாடி சுத்தலன்னு ஏன் வேலை கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது, மன்னிச்சிடுங்க. அக்கா, வாய்க்குல 2 3 கொசு போயிடுச்சு. போய் வேலையை பாக்குறீங்களா? சிலுமுண்டெல்லாம் என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ச்சே, நல்லா வேணும் அந்த கிப்பிக்கு. என்ன வருத்து வரா ஐயம்மா. அவங்க கிட்ட சரிக்கு சரி நிக்குது. பாவம், அவங்களும் என்ன கஷ்டமோ என்னமோ. டாக்டருக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். எதுக்கு இந்த பொம்பளைக்கு இந்த பேச்சு? முனியமாக்கு வர வர வாய் ரொம்ப ஓவர்ப்பா. ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இவ்வளோ கெத்தா இருந்தோம். தேர்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் நாளே நம்மளை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்களே. கேட்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கடா. கடுப்பா இருக்கு. நானும் உங்க கூட தானடா இருக்கேன். எனக்கும் அதே கடுப்பு இருக்கதான் செய்யுது. ஒரு 2 minutes லேட் ஆகும். ஒத்துக்குள்ள ஆப்சென்ட். என்னமோ ரொம்ப எல்லாம் தினசா நடக்குது இந்த கிளாஸ்ல. பார்த்துக்கலாம் விடு. இப்போதைக்கு நமக்கு நேரம் சரியில்லை. கொஞ்சம் அடிக்க வசிக்கிறது தான் நமக்கு நல்லது. என்ன சஞ்சய், பயந்துட்டியா? மேம் சொன்னதை கிட்ட நீ பயந்துட்டியா? எனக்கு நீ பேசுறதுலாம் ஆச்சரியமா இருக்குடா. நீ ஏன் சஞ்சய் இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம் அவங்க கையில இருக்கு. சும்மா என்னை ஏத்து விடாத சஞ்சய். நீ இல்ல சஞ்சய், இது நீ பேசவே கிடையாது. வேற யாரோ பேசுறாங்க. இப்படிப்பட்டவன் இல்லையா நீ? டென்ஷன்ல இருக்க, எனக்கு கடுப்பேத்தாத. விடு விடு, அப்புறமா பேசிக்கலாம். இன்னும் உள்ளேயும் அனுப்பல. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க போறோம்னு தெரியல. மேமுடா, பாருங்க, இன்னைக்கு லேட்டா வந்தனால கிளாஸ்க்கு வெளியே தான் நிறுத்தினேன். நாளைக்கு இதே மாதிரி லேட்டா வந்தீங்க, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட தான் காலேஜுக்கு வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேம். இப்ப கிளாஸ்க்குள்ள போங்க. தேங்க்ஸ் மேம். முதல்ல காலேஜ்ல எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்காங்க. படிக்க வரீங்களோ இல்லையோ, ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப 2 பேரும் உள்ள போங்க. சரிங்க மேம். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, உள்ள போலாவா? சரிடா. சந்தோஷ், சந்தோஷ். யார சந்தோஷ கூப்பிடுறது? ரெஜி, நீயா? அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷமா. சந்தோஷ், என்னடா? பின்னாடி பாரு, ரெஜி வந்து நிக்கிறா. அழுதுட்டு இருக்கா. என்னன்னு போய் கேளுடா. எங்க? இந்த சைடு பாருடா. ஆமா, ரெஜி வந்திருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, அழுதுட்டு இருக்கான். நான் பேசிட்டு வரட்டுமா? சீக்கிரவா, மாமா அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. வந்துட போறாங்க. சீக்கிரமா பேசிட்டு உள்ளவா. சரிடா. சரி, நீ உள்ள போ, வந்துடுறேன். சந்தோஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு ரெஜி? அந்த பக்கமா வாங்க ப்ளீஸ். ஒரு 2 minutes பேசணும். இப்பயா? வா சந்தோஷ், நான் பேசணும்னு சொல்லல, வா. வரேன் இரு. என்னாச்சு? நல்லா தானே இப்படி அழுகுறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, போய் பேசிட்டு வருவோம். ரெஜி. சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். என்னாச்சுடி? ஏன் அப்படி தேம்பி தேம்பி அழுகுறா? என்ன பிரச்சனை? சந்தோஷ், நான் தள்ளி போயிருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். என்ன பண்றது இப்ப? என்னடி சொல்ற? நாள் தள்ளி போயிருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படிடி? நம்ம சேஃபா தானே இருந்தோம். ஐயோ சந்தோஷ், 3 நாள் வரைக்கும் பார்த்தேன். பீரியட்ஸ் ஆகவே இல்லை. என்னோட 6 நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது பிரெக்னென்ட் ஆக்கி இருப்பனோன்னு எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். என்னடா பண்றது இப்ப? பாரு, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம சேஃபா தானே இருந்தோம். அப்புறம் எப்படி நீ ஏதோ உளறிட்டு கிடக்குற? இன்னொரு 5-6 நாள் வெயிட் பண்ணுவோம். அவசரப்படாத. அது வரைக்கும் குழந்தை வரட்டும் வெயிட் பண்ண சொல்றியா? இப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குடா உடம்பெல்லாம். அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. ஏன் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் புரியும். உனக்கு என்ன? நீ ஜாலியா மாப்பிள்ள மாதிரி சுத்துற. நீ ஆம்பளை தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எனக்கு தான் எல்லா பிரச்சனையும். அன்னைக்கே சொன்னேன், பொடிச்சு சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு. கேட்டியா? ஏதாவது வேண்டான்னு சொன்னா உடனே என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க வேண்டியது. நம்பிக்கையா இருக்கட்டும்னு சொல்லி உன் கூட பழகுனேன். இப்போ என்ன நடந்துட்டு உனக்கு தெரியுதா இல்லையா? ஏதோ அசல்ட்டே கேட்டுட்டு இருக்க. பாரு, அவசரப்படாத. இன்னொரு 3-4 நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது இருந்தா பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன டென்ஷன் பண்ணாம இரு. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் என்னால தலையில தூக்கிட்டு சமக்க முடியாது. இவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்கலாப்பா. சொல்லு சந்தோஷ், அன்னைக்கு அந்த விஷயம் நடக்கும்போது எப்படி எல்லாம் என்கிட்ட கெஞ்சின, என்னை கன்வின்ஸ் பண்ண. இன்னைக்கு உன்கிட்ட வந்து நான் பேசினா என்னமோ என்ன ரோட்ல போற யாரோ ஒருத்திக்கிட்ட பேசுற மாதிரி பேசுற இல்ல? அப்போ
நான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படித்தானே? பாரு, சப்போஸ் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நம்ம சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னும் 3 நாள் வெயிட் பண்ணாலும் சொல்றேன்ல, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்போ நான் கிளாஸ்க்கு போகணும், ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்ல நின்றுருக்கேன். ப்ளீஸ், இல்லைன்னா ஈவினிங் ஆகுது பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். சந்தோஷ் தான் சொல்லிட்டு போடா. நான் தான் வெயிட் பண்ணுன்னு சொன்னல, அது தவிர என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. பார்க்கலாம். அட பாவி, உன்னை லவ் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல. பேச பேச போற. உன்னை லவ் பண்ணல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். பாத்துக்கிறேன்டா, உன்னை பாத்துக்கிறேன். இன்னும் காயத்ரி வேற காணோம். சுஜனுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, எப்படியாவது அவனை காப்பாத்திருப்பா. ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னன்னு காயத்ரி வந்தாதான் தெரியும். யாருக்கிட்ட போய் கேட்கவே பயமா இருக்கு. மேடம் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க. போய் கேட்டு பார்ப்போம். சார் சார் இங்க எதுக்கு வந்தீங்க? குழந்தைங்களை விட்டுட்டு உங்களை தனியா இருக்க கூடாது சொல்லியிருக்கனா இல்லையா? எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து சுஜன் குட்டி எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோனுக்கு இது வந்துச்சுங்களா? சொல்லுங்க சார், அதை கேட்டுட்டு போகலாம். மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குது, கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தாதா? என்ன அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. உங்களை நம்பி ஒவ்வொரு குழந்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சுஜனா, நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. அது வந்து காசு வச்சு எண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ மேடம் வந்தாங்க, சுஜனை பார்த்துக்கோங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பாத்ரூம் அவசரமாக இருந்தது. சுஜனை அப்படியே விட்டுட்டு பாத்ரூமுக்கு போயிட்டேன் சார். வந்து பார்க்கும்போது மேடம் தான் கையில் வச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ தான் சுஜனுக்கு என்னமோ ஆயிருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியும். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை சார். இதுதான் உண்மை, நம்புங்க சார். ஆக மொத்தத்துல நீங்க கவனிக்கல, அது வேணா உண்மை, அப்படிதானே? அதான் உங்க வாயிலிருந்து வந்துருச்சு. மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் நடந்துச்சு. இதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. இந்த ஒரு டைம் என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தப்பை சரி பண்ண முடியாது, ஆனால் இனிமேல் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். மன்னிச்சிருங்க சார். முதல்ல சுஜன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அடுத்து உங்களை இங்கே வேலைக்கு வைக்கணுமா வேண்டாமன்னு முடிவு பண்ணும். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. சார் போயிடுறீங்களா? போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சார் மேடம், காயத்ரி, சுஜன் குட்டிக்கு ஒன்றும் இல்லையம்மா? என்ன சொன்னாங்க டாக்டர்? அவங்க சொன்னதை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க சார். என்னாச்சு காயத்ரி? என்ன சொன்னாங்க டாக்டர்? எப்படி நல்லா இருக்கான்ல பையன்? அங்கிள், இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நான் விளையாட்டுக்கும் போது காய்ச்சி எடுத்து முங்கிட்டேன். டாக்டர் அங்கிள் எடுத்து விட்டாங்க. சுஜன் குட்டி, கிட்ட வாடா. வா தங்கம். ஓயோ, தள்ளி போங்க, பையனை தொடாதீங்க. என்ன மேடம் தொடாதுன்னு சொல்றீங்க? உங்க மூச்சு கத்து கூட குழந்தை மேல படக்கூடாது. தள்ளி போங்கன்னு சொன்னேன். தள்ளுங்க ஐயா. மேடம், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மேடம். தயவு செஞ்சு சுஜன் குட்டியை என்கிட்ட கொடுங்க மேடம். இனிமே இந்த மாதிரி நடக்காது மேடம், கொடுங்க மேடம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ துடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ஊசரை கையில பிடிச்சி உட்காந்துருந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு குழந்தைங்களும் ஊசரை குடிச்சு தான் நான் வளர்த்திட்டு வந்துருக்கேன். எதுக்காக? என்ன மாதிரி தானே ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். என்ன மாதிரி ஒரு குழந்தையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் எல்லாத்தையும் நான் கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனதுக்கு இந்த வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் உயிருக்கு ஏதாவது ஆயினா என்ன பண்ணுவீங்க ஐயா? சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? உசுறு போனா வருமா? வராது மேடம், தப்பு தான். நான் பண்ணது பெரிய தப்பு தான். சத்தியமா இனிமே இந்த மாதிரி நடக்காது மேடம். என்கிட்ட சுஜனை கொடுங்க. நீங்க பண்ணாதீங்க மேடம் இப்படியெல்லாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தள்ளி போய் மற்ற குழந்தைங்களையாவது பாருங்க. இனிமே உங்களை நம்பி எந்த ஒரு சின்ன குழந்தையும் தரமாட்டேன். சின்ன குழந்தை மட்டும் இல்லை, பெரிய குழந்தைங்களையும் தரணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும் போல. போங்க ஐயா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. காயத்ரி, என்ன காயத்ரி இப்படி கோவப்படுற? என்ன சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருக்கட்டும். அப்புறம் இருக்கு இந்த கிழவிக்கு. மேடம் போங்கன்னு சொன்னேன், கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. சரி, உள்ள போங்க ஐயா, உள்ள போங்க, பேசிக்கலாம். சரிங்க சார். காயத்ரி, இப்ப பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா? நல்லா இருக்கான்ல? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை சார், நல்லா தான் இருக்கான். காசு தான் எடுத்து முழுங்கிட்டான். எப்படியோ டாக்டர் கிட்ட கரெக்டாக நேரத்துக்கு போனதுனால கீழே தட்டி எடுத்துட்டாங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சார். இவனை மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம். காயத்ரி, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக விடுமா. போ, உள்ள போ, ரூமுக்கு போய் நீ ரெஸ்ட் எடு. சுஜனையும் தூங்க வை, பாவம் பையன் வாடி கிடக்குறான். சரிங்க சார், நான் உள்ள போகிறேன். சுஜன்,
நீ நல்லா இருக்குல்ல தங்கம்? மாமா எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு தூக்கமா வருது. சரிம்மா, நீ போய் தூங்கு போ. பையனும் தூங்க வை. சரிங்க சார். என்னாச்சு காயத்ரிக்கு? எப்பயும் எவ்வளோ கோவப்பட மாட்டான். பையனுக்கு அப்படின்னு நான் துடிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும். குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ஏதோ ஒன்று பண்ணலாம். என்னங்க வாங்க, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்லை, எனக்கு ஒர்க் முடிஞ்சது, அதனால சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு கப் காஃபி கொண்டு வர சொல்றியா? சின்னசாமி ஐயாக்கு ஒரு காஃபி கொண்டு வா. அம்மா கொண்டு வரேங்கம்மா. சரி உட்காருங்க. உட்காரலாம் பிகா. என்னங்க ஜோசிகர் வந்தாரு தெரியுமா? அப்படியா? என்ன பொண்ணுங்க கூட குடிச்சு போனாரா? ஜாதகம் தான் பொண்ணு வந்திருக்கா? குடிச்சிட்டு போனாருங்க. 3 ஜாதகம் பொருந்தி வந்ததுன்னு 3 பொண்ணுங்களோட போட்டோ கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல ஒண்ணு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நீ விளையாடுறியா? ஏங்க இப்படி கேக்குறீங்க? கல்யாணம் உன் பையனுக்கா இல்ல உனக்கா? கல்யாணம் அவனுக்கு தாங்க. நான் எனக்கு என்ன சொன்னேன், ஏன் இப்படி கேக்குறீங்க? அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய பாருன்னா நீ உனக்கு பிடிச்ச பிள்ளைய சொல்லிட்டு இருக்கிற. என்னது இதெல்லாம் பிகா? பசங்களுக்கு நல்லது கிட்ட எதுவும் தெரியாது, நம்ம தான் எடுத்து சொல்லணும். நீங்க கம்முனிங்க. அருன்னு நான் சொன்னா கேட்பான். இதெல்லாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நாளைக்கோட முடிய போறது கிடையாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளையா பிடிச்ச மாதிரி பார்த்தாதான் அவன் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வான். உன் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நல்லா இல்ல பாத்துக்க. பாருங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே சரியாதான் வரும். அந்த ஒரு பிள்ளைய தான் அவன் கன்ஃபார்மா முடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேற. உன் பையன் ஒத்துக்குவான்னு நீ நம்புற? ஒத்துக்க வைப்பேங்க, நான் ஒத்துக்க வைப்பேன். பிகா, இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நல்லதுக்கு இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. சரி, இதெல்லாம் எங்க போய் முடியும் எனக்கு தெரியல. நீ ஆச்சா அருணாச்சு, என்னமோ பேசி முடிவெடுங்க. நைட்டு பொண்ணு போட்டோ காட்டிட்டு நாளைக்கே நம்ம பொண்ணு பார்க்க போறோம். என்னடி விளையாடுறியா நீ? இன்னும் ரொம்ப அழகா லட்சணமா இருக்காங்க. விட்டா யாராவது கொத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். அது மட்டும் இல்ல, நல்லா பணக்கார விட்டு பிள்ளை. அதனாலதான் சொல்றேன், நம்மளை விட 2 மடங்கு பணக்காரங்க. அது தெரியுமா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னைக்கு இருந்தாலும் பணம் தாங்க கூட வரும். பணம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நினைக்காதீங்க. பணம் இருந்தாதான் எல்லாமே. நீ பண்றது எதுவுமே சரியில்லை பிகா. நான் பாத்துக்கிறேங்க, விடுங்க. இவளா சில நேரம் நம்ம சொல்றதை கேட்க மாட்டோங்கிறதுக்காக பேசுவா போல. சரி கற்பை, இந்த வீட்டுல எப்படியாவது 2 நாள் நேரா போட்டணும். நல்லா மீன் கறி முட்டைன்னு உடம்பு 2 நாள் தேர்த்திக்கிட்டா போகணும். நீ என்ன சொல்றவ? ஆமாங்க, 2 நாள் தங்கணும்னாதான் நம்ம வீட்டுல செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதனால 2 நாள் தங்கிட்டே போவான். சரிங்களா? அப்படி சமந்தியை பார்த்த உடனே உருகிற மாதிரி பேசணும். எப்படி பேசணும்? உருக வைக்கிற மாதிரி. ஆமா பிள்ளை கற்பை, நான் நல்லா பாரு எப்படி பேசுறேன்னு. பேசுற பேச்சு நான் 1 நாள் இல்ல 2-3 நாள் இல்ல 1 வாரம் இங்க தங்கிட்டு போங்கன்னு சொல்ற அளவு பேசுவேன். வாங்க, ஆளுங்க வெளியே வந்ததுக்குள்ள உள்ள போய் நம்மளே பேசுவோம். இங்கே நின்று நம்ம பேசுறதுக்கு அதையிட்டே போய் பேசலாம். அம்மாவா உள்ள போவோம். ஏமா நீ ஜெயா? அடடே சம்பந்தியம்மா, சம்பந்தி வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி. சம்பந்தியா சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. வாங்க இந்த சாப்பாடுல உட்காருங்க. வார சம்பந்தி. எங்களோட பிள்ளைய காணோம். ஜெயா உள்ளதா இருக்கா? ஜெயா இங்க கொஞ்சம் வாமா, எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. வருவா உட்காருங்க. நீங்க சம்பந்தி கிட்ட போய் உட்காருங்க. சரி கற்பை. சம்பந்தி, பையனால எப்படி இருந்துச்சு? நல்லபடியா இருந்ததுங்களா? நல்லா இருங்க சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஊர்ல எல்லாம் சவுக்கிங்களா? எல்லாம் சவுக்கியம் தான் சம்பந்தி. சந்தோஷம். ஜெயா வரட்டு விடுங்க. பிள்ளை ஏதோ வேலையை பாடாட்டுருக்கு. ஆமா சம்பந்தி, முடித்த தடப்பட வெந்து ரெடி பண்றா உங்க பிள்ளை. இப்பயுமே நாங்க வரேன்னா அவ இப்படி தாங்க சம்பந்தி. வெந்து எங்களை போட்டு ஒரு வழி ஆக்கிடுவா. பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. ஆனா சம்பந்தி, எங்கெல்லாம் ஊர் சைடு எப்படி மழை பெய்யுதுங்களா? எங்க சம்பந்தி மழை பெய்யுது. வெயில் தான் திட்டுக்கு அதிகமா இருக்குது. மழை பெஞ்ச பாடே இல்லைங்க. ஆமா சம்பந்தி, கால சொன்னா முன்ன மாதிரி இல்லப்பா. சொல்லுங்க சம்பந்தி. ஆமா அப்பா, வாங்கப்பா. எப்ப வந்தீங்க? அதான் அந்த ஒரு 2 நிமிஷம் இருக்கும். நல்லா இருக்கேன் மஜையா. என்னமா இப்படி துரும்ப அழைச்சு கிடக்குறவ? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு என்ன, நானே அழைச்சா கிடக்குறேன். ஏன்பா நீங்க வேற? ஆமா, முன்னோட பொறுத்து இழைச்ச மாதிரி தான் இருக்கேன். ஏமா சரியா சாப்பிடறதே இல்லையா? தந்து சொல்லுமா. நாங்க என்னமோ சோறு போடாம குடும்பப்படுற மாதிரில பேசுறாங்க. சாச்சா அப்படி எல்லாம் இல்ல மாமா. அம்மா அப்பா கிண்டலுக்கு பேசுறாங்க. இல்ல தம்பி, முன்னோட பொறுத்து இழைச்ச மாதிரி தான் இருக்கா. நான் எப்பயும் போலதாமா இருக்கேன். நீங்க வேற. சரிக்கா, நீ வீடு நல்லா இருக்கியா? மாப்பிள்ள நல்லா இருக்கா? அப்படியா? எல்லாம் நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளையும் நல்லா இருக்கா அப்படின்னு தூங்கி எந்திரிக்கலப்பா. சரிம்மா. பேத்தி எங்க போயிட்டா? காலேஜுக்கு போயிட்டாளா? அவ காலையிலே கிளம்பி போயிட்டாமா காலேஜுக்கு. வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. படிக்கிறாளாமா நல்லா? அந்த வரலாம் எனக்கு எதுவும் தெரியலப்பா. கேட்டா படிக்கிறேன்னு சொல்லுவா. என்னமோ போங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல மஜையா. நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நல்லா தான் படிக்கிறா. நமக்கு அந்த படிப்பு சீர்த்த பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா. நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். சரி விடுமா, படிக்கட்டும். வாங்க, எல்லாம் சமைச்சு வச்சுப்பா, போய் சாப்பிடலாம். மாமா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வந்தீங்கன்னா கையை கழுவிட்டு சாப்பிட்டுடலாம். இருக்கட்டுமா, இப்பதானே வந்த ஒரு 10 நிமிஷம் ஆகட்டு விடு. போங்க சம்பந்தி, சாப்பிட்டாது உட்காந்துவீங்களா? ஆமாப்பா, வாங்கப்பா, சூடா இருக்கெல்லாம். போங்க, உங்க உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு ஆசையா கூப்பிடுறா. போய் சாப்பிடுங்க 2 பேரும். நீங்க சாப்பிடலையா? இப்பதான் 2 பேரும் காப்பி குடித்தோம். நீங்க ஒன்று பண்ணுங்க, சாப்பிட்டு அப்புறமா உங்களுக்கும் காப்பி போட்டு தர சொல்றேன். நல்லா போய் கையோட சாப்பிட்டுருங்க. ஆமாப்பா, எந்திரிச்சு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி போய் சாப்பிட்றோம். போங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி, நீங்களும். சரிங்க சம்பந்தி, சாப்பிட்றோம். போய் வாப்பில. சரிங்க, போலாம். அடிக்கடி சம்பந்தி வரல. நல்லா போய் வெட்டிடணும்.